ஹாய் வணக்கம். குட் ஈவினிங். நான் பேசுறது கிளியரா? நான் செக்ல போட்டேன். தேங்க்யூ. நான் வந்து வெரி பண்ணி நான் வந்து மன்னார்ல இருக்கேன். ஒரு 5 months ஆகுது. என்னோட ஃபிக்ஸோட ஜேர்னி எடுத்தா நான் வந்து ஃபிக்ஸோட 10 months வந்து ஃபிக்ஸோட ஒர்க் பண்ணி கொண்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு கிடைச்சது வந்து ருஷானி மிஸ் மூலம். சொன்னா ஆல்ரெடி நான் அவங்களோட ஒரு பிசினஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கிறேன். கிளியர் இல்லையா? இல்ல கொஞ்சம் இருங்க. இப்ப கிளியரா? கொஞ்சம் செட்ல போடுங்க. இன்னைக்கு கொஞ்சம் இங்க மழை, அதனால அப்படி இருக்கும் ஏரியா, அவரேஜ் இஷ்யூவா இருக்கும் ஏரியா. ஓகே ஓகே. ஹாய் கைஸ். நான் வந்து சஃபா ஃப்ரம் புத்தளம். இப்போ மாரி பண்ணி நான் மன்னார்ல இருக்கிறேன். என் எஃபெக்ட்ஸோட ஜேர்னியை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட நான் வந்து 10 மாசமா எஃபெக்ட்ஸோரால ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு கிடைச்சது வந்து ரோஷானி மிஸ் மூலம். என்று சொன்னா நான் ஆல்ரெடி அவங்களோட ஒரு ஃபிளேம்ல ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ அவங்களோட கண்டெக்ட் இருந்துச்சு. ஸோ அந்த டைம் வந்து அவங்க எனக்கு இந்த எஃபெக்ட்ஸோரா பத்தி இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க இன்வைட் பண்ணி நான் இது சம்மந்தமா டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருந்தேன். ஸோ எல்லாமே எனக்கு பெர்ஃபெக்டா அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே நான் பார்த்துட்டு ஓகே ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம்னு சொல்லி என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்தேன். ஓகேயா. ஆனா வந்து நான் ஜாயின் பண்ணதுக்கு இந்த பிசினஸ்ல ஸ்டார்டிங்ல வந்து இதுல நான் ஒர்க் பண்ணவே இல்லை. ஸ்டார்டிங்லன்னு சொன்னா கிட்டத்தட்ட நான் ஜாயின் பண்ணி ரெஜிஸ்டர் ஆகி 1 month மட்டும் நான் வந்து இதுல ஒர்க் பண்ணவே இல்லை. ஓகேவா. இது சம்மந்தமா ப்ராடக்ட்ஸை பத்தி லேர்ன் பண்ணவும் இல்லை, பிசினஸ் சம்மந்தமா லேர்ன் பண்ணவும் இல்லை. எந்த வித ஒர்க்குமே நான் வந்து எஃபெக்ட்ஸோரால செய்யலை. குரூப்ல ஜாயின் பண்ணி சும்மா தான் நின்றேன். என்ன சொன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவா இருந்தது. அந்த டைம் வந்து நான் பிரெக்னென்ட் ஆயிருந்தேன். ஸோ எனக்கு அதிகமா வாமிட் போற, தலை சுத்து அப்படி அந்த ஹெல்த் இஷ்யூ ஓவரா இருந்ததால ரெஜிஸ்டர் ஆகினது மட்டும்தான். அதுக்கப்புறம் நான் ரோஷானி மிஸ் மெசேஜ் போட்டு பேசவும் இல்லை, எதுவுமே இல்லை, டச்லயே இல்லை. நான் போனுமே பெருசா எடுக்கிறதே இல்லை. ஸோ அதுக்கு பிறகு வந்து ஒரு 1 week 2 week நான் இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்ணி எனக்கு பேபி வந்து அபோர்ஷன் ஆகிட்டு. ஸோ அதோட நான் ஹாஸ்பிட்டல் எல்லாம் அட்மிட் ஆகி இருந்து கிட்டத்தட்ட 1 week மாதிரி ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருந்தேன். இருந்து ஹோமுக்கு வந்து பெட் ரெஸ்ட் எல்லாம் எடுத்து அந்த டைம் நான் பிசினஸ் ஒன்று செய்ய ஜாயின் பண்ணினதே என் மைண்ட்ல இருக்கல. ஓகேவா. ஸோ அப்படி நான் ஃபுல்லாவே ஃபெடப் ஆகி இதாத்தான் இருந்தேன். சரியான வீக்கா இருந்தேன். ஸோ அந்த டைம் வந்து எனக்கு பிசினஸ் செய்யற ஐடியாவும் வீக்கல்ல. திரும்ப எல்லாமே ஓகே ஆனதுக்கு பிறகு மே லாஸ்ட்ல மாதிரி ஓகே மே 20ஆம் தேதிக்கு பிறகு நான் கொஞ்சம் ஓகே ஆனதுக்கு பிறகு நான் ரோஷானி மிஸ்ஸை கண்டெக்ட் பண்ணேன். குரூப்ல நான் இருக்கிறேன் தானே. இப்போ குரூப்ல வந்து ரோஷானி மிஸ்டர் இன்கம் ப்ரூஃப், அதே மாதிரி சிஸ்டர் அந்த டைம் இன்கம் எடுத்துட்டு இருந்தாங்க. அப்படின்னு நிறைய பேர் அப்டேட்கள் போடுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்குமே இதுல ஒர்க் பண்ணணும்ன்ற ஒரு ஆர்வம் வந்துச்சு. அதோட நான் திரும்ப ரோஷானி மிஸ்ஸை கண்டெக்ட் பண்ணி இது சம்பந்தமா நான் திரும்ப டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுக்கொண்டேன். அவங்க எனக்கு எல்லாமே ஒரு ஸ்டெப்பா இப்போ நான் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டு திரும்ப நான் செய்யாம இருந்தும் திருப்பி போயிட்டு கேட்டு எனக்கு எல்லாமே பெர்ஃபெக்டா சொல்லி தந்தாங்க. சொல்லி தந்து எனக்கு அவங்க மோட்டிவேட் பண்ணி என்ன செய்ய வச்சாங்க. ஸோ நானுமே வந்து இந்த பிசினஸ் சம்மந்தமா அதுக்கு பிறகுதான் இந்த ப்ராடக்ட்ஸ் பத்தி இந்த பிசினஸ் சிஸ்டம் பத்தி இன்கம் பிளான் பத்தி எல்லாமே ஒவ்வொரு ஸ்டெப்பா நான் வந்து லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேவா. ஸோ ஸ்டார்டிங்ல வந்து எனக்கு ஆர்டர்ஸ்ன்றது வந்து எனக்குமே வரல. நானுமே கிட்டத்தட்ட ஆல்ரெடி ஒரிஃப்ளேம் செஞ்சதால எனக்கு 1000 பேருக்கு மேல கான்டாக்ட்ஸ் இருக்கு வாட்ஸ்அப்ல. அதே மாதிரி ஃபேமிலிக்குள்ளேயும் நிறைய பேர் ஒரிஃப்ளேம் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணினாங்க. ஆனா நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணினதுக்கு, ஸ்டேட்டஸ் போட்டதுக்கு, குரூப்ல அப்டேட் பண்ணதுக்கு வந்து யாருமே எடுக்கிறதுக்கு முன் வரல ஸ்டார்டிங்ல. அதே மாதிரி நாங்க அந்த ஜாயின் பண்ண அந்த ஸ்டார்டிங்ல வந்து எதிர்நோக்கின ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா ஃபீட்பேக்ஸ் ஒன்றும் இல்லை. சிங்கள ஃபீட்பேக்ஸ் தான் நிறையவே இருந்த, ஃபீட்பேக்ஸ் ஒன்றும் இல்லை. ஸோ நான் மெயினா ரோஷானி மிஸ் யூஸ் பண்ணி பார்த்து அவங்க ரிஷியோ இல பத்தி இங்கினிமில்க பத்தி அவங்க அந்த ஃபீட்பேக்ஸ் எல்லாம் தந்திருந்தாங்க. ஸோ அந்த ஃபீட்பேக்ஸ் அதுகள் தான் இருந்தேன்.
ஓகேவா? ஸோ அதில தான் இருந்தேன். மத்தபடி எல்லா ப்ராடக்ட்ஸுக்கும் ஃபீட்பேக்கும் இருக்குல்ல. தமிழ்ல நிறைய ஃபீட்பேக்ஸ் இல்ல. ஆ ஸோ எடுத்த உடனே நான் ரெக்கமெண்ட் பண்ண எல்லாருமே நீங்க யூஸ் பண்றீங்களா? அந்த மாரி தான் எல்லாருமே கேட்டாங்க. ஏன்னா நானுமே ஒரு ஃபிலிம் செய்யும்போது, இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்ற விஷயம் நானுமே கேள்விப்பட்டு இல்ல. ஓகேவா? எஃபெக்ட்ஸோரா ப்ராடக்ட்ஸ நான் தான் யூஸ் பண்ணியும் இல்ல. இப்படி ஒரு பிசினஸ் ஒன்று ஸ்ரீலங்கால இருக்குன்றதே எனக்கு தெரியாது. ஒரு ஃபிலிம் இல்லாம போனதுக்கு பிறகு தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆ எனக்கு கிடைச்சு, அதே மாதிரி இப்படி திங்ஸ் எல்லாம் இருக்குன்ற விஷயம் எனக்கே தெரிய வந்தது. ஓகே. ஸோ அதனால வந்து எல்லாருமே கேட்ட விஷயம், நீங்க யூஸ் பண்றீங்களா? நீங்க யூஸ் பண்றீங்களான்னு கேட்கும்போது, அப்ப நான் யூஸ் பண்ணாம இந்த இடத்துல யூஸ் பண்றேன்னு எனக்கு சொல்லவுமே இல்ல. ஸோ அப்ப நான் வந்து என்ன யோசிச்சேன்னு சொன்னா, ஓகே. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நான் பெர்சனல் யூஸ்க்கு கொஞ்சம் திங்ஸ் எடுத்து யூஸ் பண்ணி பார்ப்போம்ன்னு சொல்லி, நானுமே ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ்க்கு மாதிரி மணி போட்டு தான் திங்ஸ் வாங்கினேன். திங்ஸ் வாங்கி நான் யூஸ் பண்ணி, நான் அந்த திங்ஸ் வாங்கும்போது நான் யோசிச்ச விஷயம், இது வந்து யூஸ் பண்ணி பார்த்து எனக்கு ஆன்சர் தந்துச்சுன்னா, நான் இந்த பிசினஸ கன்டின்யூ பண்ணணும். அல்லது ஸ்டாப் பண்ணிருவோம் அந்த மாரி தான் அந்த மாதிரி ஒரு மனநிலையில தான் நானுமே திங்ஸ வாங்கினேன். ஆனா யூஸ் பண்ணி பார்த்ததுக்கு பிறகு மாஷாஅல்லாண்டு எனக்கு நல்ல ஆன்சர். டென்ட் ரூஃப்க்கு, பிம்பிள்ஸ் பிரச்சனைக்கு, ஸோ அந்த மாரி நல்ல ஆன்சர் எனக்கு. அதோட எனக்கு அவ்ளோ ஹேப்பியா இருந்துச்சு. நான் ஒரு பிழையான விஷயத்த செய்யலேன்னு சொல்லி. ஸோ அதோட என்ன பார்த்து என்னோட ஃபேமிலிக்குள்ள, ஃபிரெண்ட்ஸ்குள்ள எல்லாம் வந்து நெறைய பேர் ஆர்டர்ஸ் தந்து, என்னோட 250யே நான் முடிச்சேன். ஓகேவா? எனக்குமே 250 முடிக்கிறதுக்கு, டீம் ஒன்று டெவலப் பண்றதுக்கு, இந்த பிசினஸ் பத்தி எல்லாமே லேர்ன் பண்ணி முடிக்கிறதுக்கு, ஸோ எனக்குமே 1 மந்த் டைம் எடுத்துச்சு. ஓகேவா? ஒரு சில பேர் நினைக்கிறது எடுத்த உடனே ஆர்டர்ஸ் வரணும். ஆ ஒரு சில பேர் இல்ல என்ன எனக்கு அதாவது நான் இன்வைட் பண்ணி ஜாயின் பண்ண நெறைய பேர வந்து 2, 3 டேஸ் ஆர்டர்ஸ்க்கு ட்ரை பண்ணி ஆர்டர்ஸ் வரலேன்ட்டு லீவ் ஆகி கூட இருக்கிறாங்க பிசினஸ் செய்யாம. இப்ப எல்லாருக்குமே நான் ஒரு இந்த இடத்துல வந்து சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, நாங்க வந்து எடுத்த உடனே வந்து எங்களுக்கு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கிடைக்காது. ஓகேவா? பெர்ஃபெக்ட்டா நடக்காது. ஒரு சில விஷயங்களுக்கு கொஞ்சம் தாமதமாகும். நாங்க பொறுமையோட ட்ரை பண்ணோம். ஓகே நானுமே ஆர்டர்ஸ் வரல. அ எனக்கு வந்து 250 பாயிண்ட்ஸ் 30,000 குடுத்து திங்ஸ் வாங்கிடலான்னு சொல்லி நான் இந்த பிசினஸ விட்டு போயிருந்தால், இப்ப நான் இந்த அளவுக்கு இதுல சக்சஸ் ஆகியிருக்க மாட்டேன். ஓகேவா? ஸோ நானுமே பொறுமையா ட்ரை பண்ணி, அ நான் வந்து அ என்னோட ஃபர்ஸ்ட் ஆர்டர போட முன்னுக்கே நான் டீம டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதே மாரி நான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் போட்டு அடுத்த வீக்கே எனக்கு நல்ல ஒரு இன்கம் ஏர்ன் பண்ண கிடைச்சது. ஃபர்ஸ்ட் இன்கம் எனக்கு 10,000 மாதிரி ஜூன் லாஸ்ட்ல மாதிரி நான் வந்து ஏர்ன் பண்ணினேன். ஓகேவா? ஸோ நானுமே உங்கள மாதிரி தான். இப்ப எல்லாரும் யோசிக்கலாம். இவங்க இந்த அளவுக்கு பெட்ஸோரால இப்ப சக்சஸ் ஆகியிருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து அ குயிக்கா சக்சஸ் ஆகுறதுக்கு என்ன ரீசன் அப்படி இப்படின்னு யோசிப்பீங்க. எல்லாரும் மாதிரி தான். நானுமே 250 முடிச்சேன். டீம டெவலப் பண்ணினேன். அதே மாதிரி அ நானுமே ஃபர்ஸ்ட் இன்கம் 10,000 தான் ஏர்ன் பண்ணினேன். ஓகேவா? ஸோ அ இப்ப என்னோட இன்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இது வந்து நான் மார்ச் 1 செஞ்ச போஸ்ட் ஓகேவா? மார்ச் 1 வீக் செஞ்ச போஸ்ட். அ மார்ச் 1 வீக் என்னோட வீக்லி இன்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, 4,10,000 கிட்டத்தட்ட 7 டேஸ் இன்கம். மாஷா அல்லாஹ்ன்னு சொல்லி. அதே மாரி நான் டோட்டலா வந்து எஃபெக்ட்ஸோரால 75,00,000க்கு மேல 7 மில்லியனுக்கு மேல இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். இந்த 10 மாசத்துக்குள்ள. ஆ அவ்ளோ ஹேப்பியா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு இப்படி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிய தந்த ஆ என்ற லீடர் ரோஷானி மிஸ்க்கு தான் நான் தேங்க் பண்ணிக்கொள்ளணும். ஆ அவங்களோட மூலம் தான் நான் இந்த அளவுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டில சக்சஸ் ஆகியிருக்கிறேன். என்று சொன்னா எந்த ஒரு தொழில்லயுமே வந்து லீடர் ஒன்னோட கைடன்ஸ் இல்லாம யாருமே முன்னுக்கு போக இயலாது. அவங்க என்ன அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா ஸ்டார்ட்டிங்ல டீச் பண்ணினாங்க. எங்க டீமுக்கு நிறைய விஷயங்கள் செய்தாங்க. ஸோ அதெல்லாமே எனக்கு மறக்க இயலாது. இந்த இடத்துல நான் அவங்களுக்கு தேங்க் பண்ணிக்கொள்றேன். உண்மையிலே அவங்களுக்கு ஆ நிறைய நன்மைகள் கிடைக்கும். இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய நிறைய பேருக்கு குடுத்து, ஆ எல்லாருமே இதுல ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப நான் மட்டும் இல்ல, என்ன மாதிரி கிட்டத்தட்ட 100, 200 பேர் அவங்களோட டீம்ல இன்கம் ஏர்ன் பண்றாங்க. ஸோ எல்லா புண்ணியமுமே ரொஷானி மிஸ்க்கும் போயிட்டு சேரும் இந்த இடத்துல. ஸோ அதே மாதிரி அ நானுமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய நிறைய பேருக்கு குடுத்திருக்கிறேன். கிட்டத்தட்ட என்னோட டீம்லயுமே வந்து வீக்குக்கு 80 பேர், 100 பேருன்னு சொல்லி நல்ல இன்கம் ஏர்ன் பண்றாங்க. அவங்களோட லைஃப்ப வந்து நிறையவே சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதையுமே எனக்கு இந்த இடத்துல ஹேப்பியா சொல்லிக் கொள்ள இயலும். ஆ ஓகே. நான் வந்து இந்த எஃபெக்ட்ஸோராவ வந்து சூஸ் பண்ணதுக்கு அதாவது ரொஷானி மிஸ் என்ன இன்வைட் பண்ணி, நான் இந்த எஃபெக்ட்ஸோராவ சூஸ் பண்ணதுக்கான ரீசன் என்னன்னு சொன்னா காரணம் என்னன்னு சொன்னா, ஆ இது வந்து வொர்க் ஃப்ரம் ஹோம். அதாவது எனக்கு மேரி பண்ண முதல் என் பேரண்ட்ஸ் நான் வெளியில போயிட்டு வொர்க் பண்றதுக்கு பெருசா விருப்பம் இல்ல. அதே மாரி மேரி பண்ணதுக்கு பிறகு ஆ ஹஸ்பண்டுக்குமே பெருசா வெளியில போயிட்டு வொர்க் பண்ணணும்ங்கிறது அவருக்கும் விருப்பம் இல்ல. அவரு ஏர்ன் பண்றாரு தானே! ஸோ அப்படியெல்லாம் ஒண்ணும் தேவையில்லன்னு சொல்லிட்டாரு. ஸோ எனக்குமே ஏதாச்சும் ஒண்ணு செய்யணும்.
என்று சொன்னா நான் ஆல்ரெடி ஒரு ஃபிலிம் செஞ்சு அந்த இன்கமால நான் பிரைடல் கோர்ஸும் செஞ்சேன். கிட்டத்தட்ட 4-5 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி என்னோட ஓன் மணியால நான் பிரைடல் கோர்ஸ் படிச்சேன். ஸோ அப்ப எனக்கு வந்து ஒரு சலூன் ஒன்று ஓப்பன் பண்ணணும்ங்கிறது வந்து என்னோட ஒரு ஆசையா எனக்கு ஒரு ட்ரீமா இருந்துச்சு. ஆனா ஹஸ்பண்டையோ, பேரண்ட்ஸையோ அந்த இடத்துல கஷ்டப்படுத்தக்கூடாது என்கிறதும் எனக்கு ஒரு நோக்கமா இருந்துச்சு. நார்மலா சலூன் போடணும்னா தெரியும். 5 லட்சம், 10 லட்சம் நாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஏன்னா அதுக்குரிய எல்லாமே நாங்க செய்யணும். ஸோ அந்த அளவுக்கு என்ட கையில மணியும் இல்ல. ஸோ அவங்கள கஷ்டப்படுத்தவும் எனக்கு விருப்பம் இல்ல. ஸோ நான் மெயின் ரீசன் ஓகே. நான் இதுல ஏர்ன் பண்ணி நான் வந்து அந்த அந்த அளவுக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி படிச்ச அந்த அ பிரைடல் கோர்ஸ் அதுல தெரிஞ்சு கொண்ட விஷயத்த நான் நிறைய பேருக்கு குடுக்கணும். நான் ஒரு சலூன் ஒண்ணு ஓப்பன் பண்ணணும்ங்கிறது என்னோட நோக்கமா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த பிசினஸ் சிஸ்டம் இங்க இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஹலால் ஆனதாவும் இருந்துச்சு. ஓகே நான் நிறைய பேர்கிட்ட ஃபத்வா கேட்டு தான் இந்த பிசினஸே நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணினேன். அதே மாதிரி எனக்கு வந்து ஆல்ரெடி ஒரிஃப்ளேம் செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததால, இதுவுமே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சிஸ்டம் தானே. ஸோ இதுல எனக்கு ஒர்க் பண்ணி கொண்டு போறதுக்கு வந்து ஈஸியா இருந்துச்சு. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி எனக்கு ஒரிஃப்ளேம் செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததால, இதுல நான் ஒர்க் பண்ணி குயிக்கா எனக்கு அச்சீவ் பண்ண இயலும் என்ற ஒரு அ நம்பிக்கை எனக்குள்ள இருந்துச்சு. ஸோ அதுதான் நான் வந்து இந்த எஃபெக்ட்ஸோரா பிசினஸ வந்து சூஸ் பண்ணதுக்கான அ ரீசன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நான் இதுல ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட 3 மந்த்ஸ்ல ஓகேவா? நான் மேலா இதுல ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஆகஸ்ட்ல மாதிரி 2024 ஆகஸ்ட்ல மாதிரி எங்களுக்கு வந்து கம்பெனியால பிஎம்ஐ சிஏஜ்ல வந்து ஃபங்ஷன் ஒன்று செய்திருந்தாங்க. ஓகேவா? கம்பெனியால ஃபங்ஷன் உண்டு செய்திருந்தாங்க. ஸோ அதுல வந்து 50,000க்கு மேல இன்கம் ஏர்ன் பண்ண லீடர்ஸ் எல்லாரையுமே வந்து அ அவங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அங்க அவங்க எல்லாருக்குமே ரெகக்னிஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி. நானுமே அந்த டைம் வந்து அந்த ஃபங்ஷனுக்கு போகணும் என்றதுக்காக அ ஒர்க் பண்ணினேன். ஓகேவா? ஒர்க் பண்ணி ரோஷானி மிஸ் மோட்டிவேட் பண்ணிக்கொண்டு இருந்தாங்க. நீங்க எப்படி சரி வரணும்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி நானுமே கிட்டத்தட்ட 1,00,000 இன்கம் ஏர்ன் பண்ணி, அந்த 1,00,000க்கான ரெகக்னிஷன்ஸ்க்கு நானுமே அங்க போயிருந்தேன். ஸோ அங்க போயிட்டு பார்த்தா தான், அங்க எவ்ளோ பேர் எவ்ளோ இன்கம் ஏர்ன் பண்றாங்க. லட்சக்கணக்குல, கோடிக்கணக்குல எவ்ளோ பேர் ஏர்ன் பண்றாங்கங்கிற விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. அ அது மட்டும் இல்ல, நான் என் ஹஸ்பண்ட கூட்டிக் கொண்டு போயிருந்தேன். ஸோ அங்க வந்து அவருக்கு முன்னுக்கு நான் ஸ்டேஜ் ஏறி சர்டிஃபிகேட் எடுத்தது எனக்கு உண்மையில அவ்ளோ ப்ரவுடா இருந்துச்சு. அ அதே மாதிரி எங்க டீம்லயுமே வந்து மிஸ்டர், சிஸ்டர், அஸ்டா சிஸ்டர்லாம் குவாலிஃபை ஆகியிருந்தாங்க. ஆ ஸோ அஸ்ட்ராஸ்டருக்குமே வந்து அந்த இடத்துல ரெகக்னிஷன்ஸ் கிடைச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து நான் யோசிச்ச விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப இந்த ஒரு இன்கம். ஸோ நானுமே வந்து பெரிய அளவுல ஏர்ன் பண்ணி அடுத்த ஃபங்ஷன்ல நானுமே பெரிய அளவுல ரெகக்னைஸ் பண்ணப்படணும்ங்கிறது என்னோட நோக்கமா இருந்துச்சு. அதே மாதிரி ஹிருண சாருமே அந்த இடத்துல கேட்டிருந்தாரு. நீங்க நெக்ஸ்ட் ஃபங்ஷனுக்கு வரக்குள்ள எவ்வளவு ஏர்ன் பண்ணிட்டு வரணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி. அப்ப நான் வந்து ஒரு 1 மில்லியன் இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு அதுக்கான ரெகக்னிஷன்ஸ்க்கு நான் வரணும்ங்கிறது என்னோட ஆசைன்னு சொல்லி அந்த இடத்துல நான் சொல்லிட்டு வந்துட்டேன். ஓகேவா? சோ அதே மாதிரி எங்களுக்கு இந்த 2025 பிப்ரவரி வந்து டைமண்ட் கிரவுன் ஹோட்டல்ல 2025 பிப்ரவரி 1ஆம் தேதி கெலனில இருக்கிற டைமண்ட் கிரவுன் ஹோட்டல்ல வந்து எங்களுக்கு இன்னொரு ரெகக்னேஷன் ஃபங்க்ஷன் பிரம்மாண்டமா செஞ்சிருந்தாங்க. பெரிய அளவுல இந்த செலிப்ரேஷனை செய்திருந்தாங்க கம்பெனியால. கிட்டத்தட்ட என்னோட டீம்ல 50 பேர் ஓகேவா? நான் மட்டும் இல்லாம என்னோட டீம்ல 50 பேர் வந்து இந்த ரெகக்னேஷன்ஸ்க்கு குவாலிஃபை ஆகி அவங்களுமே வந்திருந்தாங்க. ஓகேவா? வந்திருந்தாங்க. சோ அந்த இடத்துல வந்து எனக்கு கிட்டத்தட்ட 5 மில்லியன் 50 லட்சத்துக்கான ரெகக்னேஷன்ஸ் வந்து எனக்கு பெரிய அளவுல கிடைச்சது. சோ அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு அவ்வளவு ஹாப்பியா இருந்தது. நான் திங்க் பண்ண விஷயம் வந்து ஒரு 1 மில்லியன் ஏர்ன் பண்ணினா போதும்னு சொல்லி. ஆனா நான் எதிர்பார்த்ததை விட பெரிய அளவுல இந்த இடத்துல நான் ஏர்ன் பண்ணி ரெகக்னைஸ் பண்ணப்பட்டது எனக்கு மறக்கவே இயலாது. சோ அதே மாதிரி எனக்கு ஸ்பீட் க்ரோ அவார்ட்ஸ், அதே மாதிரி ஃபாரின் டூருக்கு குவாலிஃபை ஆனவங்களுக்கு கிடைச்ச அவார்ட்ஸ், மில்லியனர்ஸ் கிளப் மெம்பருக்கான அவார்ட், இப்படி எனக்கு நிறைய அவார்ட்ஸ் கிடைச்சு. ஓகேவா? ஸ்டேஜ் ஏறி ஏறி அவார்ட்ஸ் வாங்கியே நான் டயர்ட் ஆகிட்டேன். ஸோ அப்படி அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு அந்த இடத்துல. அவ்வளோ ப்ரௌடா நான் ஃபீல் பண்ணினேன். என்னோட டீம் மெம்பர்ஸ்க்கு முன்னால, ஹஸ்பண்டுக்கு முன்னால அந்த மாதிரி எனக்கு ஒரு ரெகக்னேஷன்ஸ் கிடைச்சதை நினைச்சு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து பெங்களூர் டூர், நான் வந்து பெங்களூருக்கு வந்து டூர் போறதுக்கு அதாவது காம்படிஷன் வந்து போட்டிருந்தாங்க ஃபாரின் டூர். சோ அதுக்குமே நான் டிக்கெட்ஸ் வின் பண்ணியிருந்தேன். ஓகேவா? நான் உண்மையிலே எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு இந்த எஃபெக்ட்ஸோட ஜாயின் பண்ணி 10 மந்த்ஸுக்குள்ள லட்சக்கணக்கில் இன்கம், அதே மாதிரி இப்படி ஒரு ஃபாரின் டூர் போறதுக்கான வாய்ப்புமே எனக்கு கிடைக்கும்னு சொல்லி
சோ அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு கிடைச்சது. கிட்டத்தட்ட நான் ஒரு டிக்கெட் வின் பண்ணியிருந்தேன். சோ அதே மாதிரி நான் மட்டும் இல்ல, நான் வந்து என் ஹஸ்பண்டுக்கும் பே பண்ணி, என்னோட இன்கமாலயே நான் அவருக்கு பே பண்ணி, நான் அவரையுமே அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிருந்தேன். அவருமே ஃபர்ஸ்ட் டைம் ஃபாரின் டூர் வந்தது. சோ நானுமே ஃபர்ஸ்ட் டைம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலே அவ்ளோ ஹேப்பியா இருந்துச்சு. ஃபேமிலில எல்லாம் வந்து அவ்ளோ ப்ரௌடா ஃபீல் பண்ணினாங்க. ஆ சோ ஸ்க்ரீன்ல அவ்ளோ ப்ரௌடா ஃபீல் பண்ணினாங்க. சோ என்னோட பேங்காக் டூர் எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா, அங்க வந்து நாங்க அ போயிட்டு ட்ரீம் வேர்ல்ட், அதே மாரி சஃபாரி வேர்ல்ட், அந்த மாரி இடங்களுக்கு போயிருந்தோம். உண்மையிலேயே எஃபெக்ட்ஸோட டீமோட ஓகேவா, என்னோட டீம்ல கூட மிஸ்ரா சிஸ்டர் அவங்களோட ஃபேமிலியோட வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 4 பேர் டிக்கெட்ஸ் வின் பண்ணியிருந்தாங்க. ஆனா வந்து அதுல 3 பேருக்கு ஃபேமிலி சிச்சுவேஷனால அவங்களுக்கு வர கிடைக்கல அந்த இடத்துக்கு. ஆனாலுமே வந்து மிஸ்ரா சிஸ்டர் வந்திருந்தாங்க. அதே மாதிரி ருஷானி மிஸ் அவங்களோட ஃபேமிலியோட வந்திருந்தாங்க. ஹீரோட சார் வந்திருந்தாரு. கம்பெனில இப்படி நிறைய பேர் வந்திருந்தாங்க. சோ நாங்க எல்லாரும் ஒரு ஃபேமிலியா அங்க ஒரு இடங்களுக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணினது, போட்டோஸ் எடுத்தது, இந்த மாதிரி உண்மையிலே அவ்வளவு பெஸ்டான ஒரு மூமெண்டா இருந்துச்சு. லைஃப்ல மறக்கவே இல்லாது இப்படி ஒரு மூமெண்ட். ஜியாமன் சார் கூட எங்களோட ஒன்னாவே போட்டோ ஷூட் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாருமே சேர்ந்து அங்க ஒரு பிரிவினை இல்லாம எல்லாருமே ஒரு ஃபேமிலியா நாங்க வந்து என்ஜாய் பண்ணினது எனக்கு மறக்க இயலாது. ஓகேவா, அதே மாதிரி இப்ப எங்களுக்கு அடுத்த போரிட்டு ஒரு போட்டிருக்கிறாங்க மலேசியாவுக்கு. சோ அதுக்குமே நான் ஒரு டிக்கெட் வின் பண்ணிக்கிறேன். சோ இன்னொரு டிக்கெட் வின் பண்றதுக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறேன். சோ என்னோட டீம்லயும் கிட்டத்தட்ட 3 பேர் 3 பேர் வந்து டிக்கெட்ஸ் இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. சோ இன்னும் நிறைய பேர் வந்து குவாலிஃபை ஆகுவாங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். ஓகேயா, சோ நெக்ஸ்ட் வந்து எங்களோட எஃபெக்ட்ஸோரால வந்து ஒவ்வொரு வீக்குமே அந்த டீம்ல நடக்கிற, அதாவது எங்களோட பெர்ஃபார்மன்ஸ், எங்களோட டீம்ல நடக்கிற அந்த பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில வந்து எங்களுக்கு அந்த டாப் 10 லீடர்ஸ் சொல்லி செலக்ட் பண்றேன். டாப் சேல் ரிப்போர்ட் சொல்லி கம்பெனியால எங்களுக்கு தருவாங்க. ஒரு மண்டேயுமே பில்லியனர்ஸ் கிளப் மீட்டிங் கம்பெனில நடக்கும். சோ அதுல வந்து எங்களுக்கு அந்த டாப் சேல்ஸ் ரிப்போர்ட் வந்து எங்களுக்கு கம்பெனியால தருவாங்க. சோ அதுல வந்து என்னோட லீடர் ருஷானி மிஸ் வந்து நம்பர் 1 இடத்துல இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 months அவங்களுமே 10 மாசம் 11 மாசம் தான் ஆகுது இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி. சோ அவங்க நம்பர் 1 இடத்துல இருக்காங்க. சோ அதே மாதிரி நானுமே நம்பர் 3 அந்த இடத்துல 3வது இடத்துல இருக்கிறேன். சோ அதுவும் எனக்கு அவ்வளவு ஹாப்பி. சோ இன்னுமே நான் உங்களுக்கு போவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதே மாதிரி இந்த டீம்லயும் நிறைய பேரை நான் இந்த இடத்துக்கு கொண்டு வருவேன். சோ அதே மாதிரி என்னோட டீம்ல வந்து மிஸ்ரா சிஸ்டர் வந்து 6வது இடத்துல இருக்கிறாங்க. சோ அதையும் நான் இந்த இடத்துல ப்ரௌடா சொல்லிக் கொள்றேன். சோ இன்னுமே நிறைய பேர் இந்த டீம்ல இந்த டாப் 10க்குள்ள வரணும். சோ அதுதான் என் ஆசை. சோ அதுக்குரிய கைட்னஸ், ஹெல்ப், சப்போர்ட் எல்லாமே நான் செய்யறதுக்கு இந்த டீமுக்கு ரெடியா இருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து எஃபெக்ட்ஸோரா ஜாயின் பண்றதுக்கு முதல், அதாவது எஃபெக்ட்ஸோரா பிசினஸ் வந்து நான் செய்யறதுக்கு முதல் என் லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, என் அக்கௌண்ட்ல வந்து பெரிய அளவுல பேலன்ஸ் இல்ல. ஒரு 2000 5000 அந்த மாதிரி தான் வந்து என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல பேலன்ஸ் கொண்டு இருக்கு. பெரிய அளவுல பேங்க்ல வந்து பேலன்ஸ் கொண்டு இருக்கல. சோ அதே மாதிரி எனக்கு என்ன தேவையா இருந்தாலும் இப்ப மெரி பண்ண முதல்ல நான் என்னோட பேரண்ட்ஸ் எதிர்பார்த்திருந்தேன். மெரி பண்ணதுக்கு பிறகு எனக்கு என்ன தேவையா இருந்தாலும் நான் ஹஸ்பண்ட் தான் எதிர்பார்க்கணும். சோ அதுவும் அவரோட சிச்சுவேஷன், அவரோட அந்த இன்கம் எல்லாமே பார்த்துதான் எனக்கு விருப்பமான ஒரு விஷயத்த கூட நான் அவர்கிட்ட கேட்பேன். அவரோட சிச்சுவேஷன் எனக்கு தெரிஞ்சு நான் அதுக்குரிய மாதிரி நடந்து கொள்ளணும். சோ அந்த இடத்துல வந்து நிறைய தியாகங்கள், நிறைய விஷயங்கள் நாங்க செய்ய வேண்டி இருக்கும். என்ன ஒரு ஃபெஸ்டிவலா இருக்கட்டும், நிறைய நாங்க எங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும். என்ன சோ அது எல்லாமே எங்களுக்கு வந்து ஆஹ் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் எனக்கு அந்த டைம் இருக்குல்ல. ஓகேவா, சோ அதே மாதிரி ஆஹ் எங்களுக்கு வந்து ஒரு சொந்தமா ஒரு வீடு உண்டு இல்ல, சொந்தமா ஒரு வாகனம் ஒன்று இருக்குல்ல. சோ அப்படி நிறைய அந்த என்னோட லைஃப் ஸ்டைல் வந்து அப்படித்தான் இருந்துச்சு. ஓகேவா, ஆனா வந்து நான் எஃபெக்ட்ஸோட பிசினஸ்ல ஜாயின் பண்ணினதுக்கு பிறகு எனக்கு மாஷா அல்லான்னு சொல்லி ஆரோக்கியம், அதாவது இங்க இருக்கிற ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்றதால எனக்கு வந்து ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையும் செல்வ செழிப்போட இருக்கக்கூடிய ஒரு லைஃப் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. சோ இப்ப வந்து எனக்கு தேவையான உண்டை வந்து என்னோட இன்கமால நானே வாங்கி கொள்ளலாம். ஓகேவா, இப்ப நான் மெரி பண்ணி இருக்கிறேன். என்னோட பேரண்ட்ஸ்க்கு நான் என்ன சரி கொடுக்கணும்னா கூட நான் என்னோட இன்கமால நான் கொடுத்து கொள்ளணும். ஓகேவா, சோ எனக்கு பிடிச்ச யாருக்கு சரி
எதுவும் ஃபங்க்ஷன் அல்லது ஏதாச்சும் வந்துச்சுன்னு சொன்னா அவங்களுக்கு பர்த்டேயோ அல்லது எதுவும் அனிவர்சரியோ அப்படி வந்துச்சுன்னா என்னோட இன்கமாலே நான் அவங்களுக்கு அந்த இடத்துல கிஃப்ட் பண்ணலாம். அதே மாதிரி என்னோட பேங்க்லயுமே வந்து இப்போ ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ் ஒன்று இருக்கு. ஓகேவா? எப்பயுமே என்னோட தேவைகள் எல்லாம் முடிஞ்சு எக்ஸ்ட்ராவா பேங்க்ல மாஷால்லான்னு சொல்லி நல்ல ஒரு அமௌண்ட் உண்டு பேலன்ஸா இருந்து கொண்டிருக்கு. நான் இப்படி ஒரு பேலன்ஸ் என் லைஃப்ல நான் இதுக்கு முதல் பார்த்ததே இல்லை. ஓகேவா? ஆனா வந்து இப்ப அப்படி ஒரு அமௌண்ட் வந்து எனக்கு என்னோட பேங்க் அக்கவுண்ட்ல வந்து பேலன்ஸா இருக்கு. ஸோ அல்ஹம்துலில்லாஹ். எதிர்பார்க்கல. ஆனா வந்து எதிர்பார்க்காத நேரம் தான் என்னோட லைஃப்ல நிறைய மெஜிக் எல்லாம் வந்து நடக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஒரு மெஜிக் தான் இந்த எஃபெக்ட்ஸோராவை சொல்லிடும். சோ நிறைய பேரோட லைஃப் என்னோட லைஃப் மட்டும் இல்ல என்னோட டீம்ல வந்து ஒர்க் பண்ண நிறைய லீடர்ஸ் லைஃப் வந்து இந்த எஃபெக்ட்ஸோரா வந்து சேஞ்ச் பண்ணிருக்கு. இந்த எஃபெக்ட்ஸோரா இன்கம், அதாவது என்னோட எஃபெக்ட்ஸோரா இன்கமால நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணினது என்னென்ன விஷயங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன், நிறைய பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். ஆனா வந்து அதுல மெயினா ஒரு 3 விஷயத்த நான் இந்த இடத்துல போட்டிருக்கிறேன். ஓகேவா? என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா நான் என் ஹஸ்பண்டுக்கு பைக் ஒன்று எடுத்து கொடுத்தேன். சோ ஒரு பைக் ஒன்று நான் கிஃப்ட் பண்ணியிருந்தேன். சோ அதுவுமே எனக்கு அவ்வளவு ஹாப்பி. சோ அதே மாதிரி நான் வந்து S23 அல்ட்ரா போன் ஒன்று எடுத்து ஃபாரின் டூர் போகணும்ன்றதுக்கு அங்க போட்டோ ஷூட் எல்லாம் வந்து நிறைய பண்ண இருக்கு. சோ அதனால வந்து நான் இப்படி ஒரு போன் ஒன்று எடுக்கணும்ன்றது எனக்கு ஆசையா இருந்துச்சு. சோ கிட்டத்தட்ட 2 lakhs பெறுமதியான போனை நான் வந்து எடுத்தேன் என்னோட ஓன் இன்கமால. அதே மாதிரி நான் வந்து காணி ஒன்று வாங்கினேன். ஓகே, என்னோட எஃபெக்ட்ஸோரா இன்கமால வந்து நான் ஒரு காணி ஒன்று வாங்கியிருக்கிறேன். மாஷாஅல்லாஹ் சொல்லி எனக்கு எங்களுக்கு வீடோ அல்லது ஒரு காணியோ அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. ஓகேவா? சோ அந்த மாதிரி ஒன்றும் இல்ல. நான் வந்து என்னோட எஃபெக்ட்ஸோரா இன்கமாலதான் மாஷாஅல்லாஹ்னு சொல்லி காணி ஒன்று வாங்கிக்கிறேன். சோ கூடிய சீக்கிரம் வந்து அந்த காணியில நான் வந்து பெரிய அளவுல வீடு ஒன்று கட்டுவேன். சோ அதையும் கட்டிட்டு நான் கட்டாயம் இன்னொரு டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கட்டாயம் இந்த இடத்துல ஹாப்பியா அதை நான் ஷேர் பண்ணுவேன்னு சொல்லி இந்த இடத்துல நான் சொல்லிக் கொள்றேன். சோ இதே மாதிரி உங்களுக்குமே நிறைய ஆசைகள் இருக்குமே. மீட்டிங் வந்து இருக்கிறவங்களுக்குமே நிறைய ஆசைகள் இருக்கும். நல்ல வெஹிக்கிள் எடுக்கணும், நல்ல சொந்தமா ஊரோண்டு கட்டணும், அல்லது உங்களோட பேரண்ட்ஸ நல்லா பாத்துக்கொள்ளணும், அல்லது உங்களோட பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும், அப்படி நிறைய ஆசைகள் இருக்கும், நிறைய கனவுகள் இருக்கும். சோ அதெல்லாமே வந்து ஆசையாவோ கனவாவோ நீங்க வச்சுக்கொள்ளாம நீங்க இதுல வந்து உங்களோட முயற்சி உங்களோட உழைப்ப நீங்க போடுவீங்களா இருந்தா, ஓகேவா, நீங்க உங்களோட டைமை கொடுத்து செய்வீங்களா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு உங்களோட லைஃப்ல இந்த மாதிரி என்னோட லைஃப் சேஞ்ச் ஆகிருக்கிற மாதிரி உங்களோட லைஃபையும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். எஃபெக்ட்ஸோரா இன்கம் ஒண்ணு. ஓகேவா? இப்ப ஒரு சில பேர் சொல்லுவாங்க, இப்ப நோம்பு தானே, சோ நோம்பு டைம் வந்து எங்களுக்கு ஒர்க் பண்ண டைம் இல்ல, பிஸி, அப்படியே ஒவ்வொரு ரீசன்கள் சொல்லுவாங்க. இப்ப நாங்க நோம்பெல்லாம் வெளியில போயிட்டு சரியா ஒர்க் பண்றோம்னு சொன்னா நாங்க அப்படி ரீசன் சொல்லுவோமா? இல்ல. நாங்க அந்த இடத்துல டைமுக்கு அந்த டைமுக்கு ஒர்க் போகும், அந்த டைம் ஒர்க் முடிச்சு வருவோம், எங்களோட ஒர்க்கை நாங்க செய்யத்தான் வேணும். ஏன்னா ஃபெஸ்டிவலுக்கு மட்டும்தான் எங்களுக்கு லீவு தருவாங்க. சோ நாங்க ஆனா எஃபெக்ட்ஸோரா பிசினஸ் அப்படி நினைக்கிறது இல்ல ஒரு சில பேர். ஓகேவா? சோ எப்படா ரீசன் கிடைக்கும் இதுல நாங்க ஒர்க் பண்ணாம இருக்கிறதுக்குன்னு ஒரு சில பேர் இருக்கிறீங்க. சோ அப்படி இருந்தீங்கன்னா அதால உங்களுக்கு தான் நஷ்டம். ஓகேவா? சோ இங்க நாங்க எங்களுக்கு எந்த அளவுக்கு டைம் கொடுக்கலுமோ அந்த அளவுக்கு டைம் கொடுத்து நாங்க என்னோட உழைப்ப நாங்க இதுல சரியா போடுவோமா இருந்தா அது உங்களுக்கு பல மடங்கா என்னோட லைஃப்ல எனக்கு கிடைச்சிக்கிற மாதிரி உங்களுக்குமே கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னோட இன்கம் ப்ரூஃப். சோ இதுவும் வந்து ஒரு சில பேர் வந்து உங்களோட பேங்க் கேட்கும், உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சல்லி வருதா, அந்த மாதிரி எல்லாம் இந்த நியூவா பிசினஸ் ஜாயின் பண்ணவங்க கேட்பீங்க. ஓகேவா? அதுக்காக தான் நான் இந்த ப்ரூஃப்லயுமே போட்டிருக்கேன். இந்த பேங்க்ல மணி டிரான்ஸ்ஃபர் ஆகின அந்த ப்ரூஃப், அதை நான் எஃபெக்ட்ஸோரா வெப்சைட்ல போயிட்டு எடுத்து ஸ்கிரீன்ஷாட். ஓகேவா? அதே மாதிரி என்னோட ஃபியூச்சர் கோல பாத்தீங்கன்னு சொன்னா உம்ரா போகணும். அதே மாதிரி நான் மட்டும் இல்ல, நான் ஹஸ்பண்ட் மட்டும் இல்ல, என்னோட பேரண்ட்ஸ் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகணும். அதே மாதிரி ஹஸ்பண்ட் பேரண்ட்ஸ் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகணும்ங்கிறதா என்னோட ட்ரீமா இருக்கு. சோ இப்ப நானும் ஹஸ்பண்ட் சொன்னா பேத்திரேனும், ஆனா வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு, அவரோட பேரண்ட்ஸ் என்னோட பேரண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போகணும்னு சொன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அவங்க எல்லாம் பாஸ்போர்ட் எல்லாம் செய்யணும். சோ அது கொஞ்சம் டைம் எடுக்குது. கண்டிப்பா இந்த வருஷ கடைசியில அல்லது நெக்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட்டுக்கு மாதிரி நான் வந்து என் ஃபேமிலியோட, ஓகேவா, என் ஃபேமிலியோட நான் அந்த இடத்துக்கு போவேன். சோ அது என்னோட கோலா இருக்கு. சோ அதை கண்டிப்பா என்னால வந்து அச்சீவ் பண்ண முடியும். சோ அதே மாதிரி எனக்கு சொந்தமா ஒரு வீடு ஒன்று கட்டணும். இப்ப நான் லேண்ட் ஒன்று வாங்கிட்டேன். சோ இனி அடுத்த கட்டம் நான் வந்து வீடு ஒன்று கட்டுறதுக்காக நான் இதுல என்னோட உழைப்ப போடணும்.
கண்டிப்பா அதை என்னால அச்சீவ் பண்ண முடியும். சோ அதே மாதிரி ஒரு வெஹிக்கிள் ஒன்று எடுக்கணும். சோ அதுவுமே என்னோட ட்ரீமா இருக்கு. சோ இது மூணுமே நான் சக்சஸ்ஃபுல்லா செய்து முடிப்பேன் நம்பிக்கை இருக்கு. சோ அதுக்காக எல்லாரும் எனக்காக ப்ரேயர் பண்ணி கொள்ளுங்க. சோ அதே மாதிரி நானுமே என்னோட கோல்ஸ் எல்லாமே சக்சஸ் ஆகிறதுக்கு நான் இதுல உழைக்கிறதுக்கு இன்னுமே ரெடியா இருக்கிறேன். சோ இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி என்னோட ஸ்டோரிய கேட்ட எல்லாருக்குமே இந்த இடத்துல வந்து நான் தேங்க் பண்ணிக்கொள்றேன். மத்தது நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன்னா இந்த பிளாட்ஃபார்மை சூஸ் பண்றது நான் வந்து ஒரு செலூன் ஒன்று ஓபன் பண்றதுக்கு தான். ஆனா உண்மைக்குமே செலூன் ஒன்று ஓபன் பண்றதுக்கு தேவையான மணியை விட அதிகமாவே நான் இதுல ஏர்ன் பண்ணிட்டேன். ஆனா இன்னுமே நான் செலூன் ஒன்று ஓபன் பண்ணாததுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, எனக்கு வந்து இப்ப அதை நான் ஓபன் பண்ணி அதுல நான் ஃபுல்லா டைம் கொடுத்து நான் செய்துட்டு போனா எனக்கு இதுல போக்கஸ் பண்றதுக்கு டைம் இல்லாம போகும். சோ எனக்கு அந்த செலூனை போடுறதுக்கு எனக்கு இன்கம் வாரது எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. சோ நான் இதை பெர்ஃபெக்டா செஞ்சு ஓகேவா பெர்ஃபெக்டா செஞ்சு முடிச்சு அதுக்கு பிறகு ஃபியூச்சர்ல எனக்கு எதுவும் டைம் ஒன்று செட் ஆகினா ஓகேவா எனக்கு ரெண்டையும் மேனேஜ் பண்ணி செய்யலுமென்னு நான் நினைச்சேன்னு சொன்னா கண்டிப்பா நான் செலூனோட ஓபன் பண்றேன். சோ அது வரைக்கும் நான் வந்து ஃபுல்லாவே எஃபெக்ஸோரா பிசினஸ் தான் செய்ய போறேன். சோ எஃபெக்ஸோரா தவிர எனக்கு வேற பிசினஸ் ஒன்று தேவையில்லைங்கிறது தோணுது. என்ன அந்த அளவுக்கு நான் இதுலயே நல்ல இன்கம் ஏர்ன் பண்றேன். ஓகேவா சோ இதே மாதிரி உங்களுக்குமே நிறைய ட்ரீம்ஸ் நிறைய கனவுகள் நிறைய தேவைகள் இருக்கும். சோ அது எல்லாமே இந்த எஃபெக்ஸோரால சக்சஸ் ஆகணும். நீங்க அது எல்லாமே அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி நான் எல்லாருக்காக ப்ரே பண்ணிக்கொள்றேன். எல்லாரையும் விஷ் பண்ணிக்கொள்றேன். ஓகே தேங்க்யூ. நான் பேசிட்டு கிளியரா கேட்க சப்பாடத்தா பிடிஎஃப் வந்துட்டு ஜூம்க்கு ஷேர் ஆகியில்லை. சஃபா முஷாஃபிரா ஓகே
PDF ஷாஹியா. முஷாஃபிரா யாரு ஷேர் பண்ற சஃபாவா? நான் தான் பண்ணதுக்கு இருந்தேன். ஆனா வந்துட்டு ஜூம்க்கு அது ஷாஹி படியே இல்லையே. அப்ப நீங்க சஃபாக்கு அனுப்பியிருக்கீங்களா? ஓ ஓகே. சஃபா ஷேர் பண்றீங்களா? ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் நேம் வந்துட்டு முஷஃபிரா ஹாரூன். நான் வந்துட்டு 8 மாசமா எபெக்ஸோரால ஒர்க் பண்ணி ஒரு லீடர் உண்டு. வீக்லி கிட்டத்தட்ட 90,000 மாதிரி இன்கம் எடுத்துட்டு வரேன். நான் மட்டும் இல்லை, என் டீம்லேயும் வந்துட்டு நிறைய பேர் இன்கம் எடுத்துட்டு வரேன். ஓகே, இன்றைக்கு வந்துட்டு நான் எந்த எபெக்ஸோட ஜேர்னி அடுத்தது எந்த லைஃப் ஸ்டோரியை பற்றி ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். அடுத்த ஸ்லைட். ஓகே, இது வந்துட்டு என்னோட லாஸ்ட் வீக் இன்கம். அதாவது இப்போ ஒரு வீக் த இன்கம் தான் இது 90,000. இப்போ நான் லாஸ்ட்டாக எடுத்துருச்சு. என்னோட டோட்டல் இன்கம் வந்துட்டு 13,30,000 ரூபா. அதாவது நான் இந்த எபெக்ஸோரால 8 மாசமா ஒர்க் பண்ணி டோட்டலாக ஏர்ன் பண்ணிருச்சு 13,30,000 ரூபாய். அல்ஹம்துலில்லாஹ். உண்மைக்குமே நான் இந்த எபெக்ஸோரால ஜாயின் ஆகக்குள்ள இவ்வளோ லட்சக்கணக்கெல்லாம் ஏர்ன் பண்ணியா அப்படின்னு நினைச்சுமே பார்க்கல. ஆனால் இவ்வளோ தூரம் ஏர்ன் பண்ணி இவ்வளோ தூரம் வந்துட்டு நான் ஏர்ன் பண்ணிருச்சு. இந்த எபெக்ஸோரா வந்துட்டு எனக்கு கிடைச்சது நினைவில்லை, யாரோ ஒரு சிஸ்டம் மூலமாக தான் கிடைச்சேன். அது பிறகு சஃபா சிஸ் தான் என்னை கைட் பண்ணேன். நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து ஜாயின் ஆகின பிறகு சும்மா எல்லாத்துலேயும் ஜாயின் ஆகிய வாக்கு தான் இதுலேயும் ஜாயின் ஆகினேன். நான் ஜாயின் ஆகக்குள்ள இவ்வளோ எல்லாம் இன்கம் எடுக்கிய இவ்வளோ எல்லாம் இதண்டின்னு நான் நினைச்சும் பார்க்கல. அதே போல் நான் ஃபஸ்ட்டு அடுத்த ஸ்லைட். ஓகே, நிறைய பேர் முக்கியமாக இந்த விஷயத்தை சொல்லணும் என்றால், நிறைய பேர் வந்துட்டு ஒரு ரீசன்ஸ் இல்லையே, ஒரு பிஸ்னஸை செய்யறதா இருந்தாலும் சரி, இல்லாட்டி மற்ற விஷயங்கள்ல எதண்டியா இருந்தாலும் சரி, எனக்கு அவ்வளோ பெருசா படிப்பு இல்லை, எனக்கு அவ்வளோ பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எனக்கு பேச தெரியா, எனக்கு வந்துட்டு ஒரு டீமோட கைட் பண்ண கஷ்டம், ஃபோன்ல இருந்து கொஞ்சம் கஷ்டம்னு நிறைய பேர் நிறைய ரீசன்ஸ் இல்லையே. இன்கம் எடுக்க வார ஒருத்தரும் இன்கம் எடுக்கிறதுக்கு தேவையான ஸ்டெப்ஸ் ஒன்றுமே செய்தில்ல. ஆனால் உண்மையிலேயுமே வந்துட்டு என் லைஃப்பை பற்றி சொல்ல போனால், எனக்கு வந்துட்டு சின்னத்துலேருந்தே நடக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் ஸ்கூலுக்கு போனதே இல்லை இது வரைக்கும். படித்த ஸ்கூல் போயிட்டிக்கு, ஆனால் வந்துட்டு இப்போ அவங்க வந்து கிட்ட ஆள் வச்சோணும் படிச்சதுக்கு அப்படின்னு சொன்னனால ஸ்கூலில் கொஞ்சம் செய்யறதே கஷ்டமாயிட்டு. ஆனால் எனக்கு படிச்சோன்னு வேண்டியது அவ்வளோ ஒரு பெரிய ஆசையாக ட்ரீமாக இருந்தேன். அந்த டைமில் பெரிய கஷ்டம் தானே. இப்போ உமாவாக இருந்தாலும் ஸ்கூலில் நாங்கள் படிச்சு சொல்லியே காட்டுமே எங்களோட இருந்து எங்களுக்கிட்டவே கஷ்டமே. அதனால ஸ்கூல் படிச்சோன்னு வேண்டிய அந்த இது வந்துட்டு அது இல்லாமல் போயிட்டேன். ஆனால் எனக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யணும், ஏதாச்சும் ஒன்று பெருசாக அச்சீவ் பண்ணணும் வேண்டிய ஏதோ ஒரு ட்ரீமாகவே இருந்துச்சு. ஸ்கூல் போகலாட்டியும்கான நான் வந்துட்டு ப்ரைவேட்டாக இங்கிலீஷ் ஸ்கூல் ஒன்று சேர்ந்து அதுலேயும்கான கொஞ்ச நாள் தான் படித்தது, அதுவும் சின்னத்தில். இப்போ சின்ன பிள்ளைகள்லாம் இருந்தக்கோல தெரியும் தானே, அங்கே இன்னொருத்தர் கிட்ட வச்சாம எங்களால் வந்துட்டு அதில் படிப்பை வந்து கண்டினியூ பண்ணி கஷ்டமாயிட்டு. ஒரு நாள் வந்துட்டு சின்ன பிள்ளைகளும் சேர்ந்து விளையாடக்கொள்ள அந்த மாதிரி எல்லாம் எனக்கு கீழே விழுந்து அடிபட்டு அந்த மாதிரி எல்லாம் ஆகி அதுக்கப்புறம் உமா சொல்லிட்டு ஸ்கூலில் ஒன்றும் தேவையில்லை, நீ வீட்டில் இருந்தே சரி செய்யன்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் உள்ளுக்கே என் லைஃப் வந்து மாறிட்டு. அதாவது வெளி உலகத்துக்கோ வெளி இதோட பேசி அந்த வெளி லைஃப் வேண்டியதே எனக்கு சுத்தமா தெரியாது. இப்ப மனுஷங்களோட பேசியதா இருந்தாலும் எனக்கு பயம். இப்ப மீட்டிங்கான செய்யறதுக்கு நிறைய டைம் செய்யனாலும் எனக்கு தெரியும் பேசுறதுக்கு. ஆனா இப்ப மனுஷங்களோட பேசிய வந்துட்டு ஒரு பயமான ஒரு இதா இருந்தது. நான் வீட்டுல வந்துட்டு போன் இருந்ததுனால
சும்மா இருக்காம யூடியூப் சேனல் ரன் பண்ணிய, அடுத்தது கவிதை எழுதிய, அடுத்தது எடிட்டிங்ல மிச்சம் ஆர்வமா இருந்துச்சு. எடிட் பண்ணி அடுத்த விஷயம் யூடியூப் சேனல் எல்லாத்துக்கும் வாய்ஸ் ஓவர் கொடுக்கியதா இருக்கட்டும், அடுத்தது படம் வரைகிறதா இருக்கட்டும், இல்லாட்டி ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ் ஏதா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள் நான் செஞ்சு கொண்டிருந்தேன். அந்த மாதிரி இதில் தான் எனக்கு இந்த எஃபெக்ட்ஸோட ஜேர்னி வந்து எஃபெக்ட்ஸோட ஒர்க் வந்துட்டு ஒரு சிஸ்டரால் கிடைச்சது. அடுத்த ஸ்லைட். சஃபாட அடுத்த ஸ்லைட். ஓகே, உண்மையிலுமே நான் ஜாயின் ஆகல வந்துட்டு எங்கள் அம்மா என்னோட இல்லை. அதை உண்மைக்குமே நான் மிஸ் பண்ணி ஏன்னு எடுமா இப்போ வந்துட்டு மௌத்தாகி கிட்டத்தட்ட ஒரு 4.5 வருஷம் மாதிரி ஆகி அவங்க வந்துட்டு ஒரு கிட்னி ஃபெயிலியரால தான் மௌத்தாங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு கிட்ட வாய்க்கும் டேட் நெருங்கி வரக்கோல கொஞ்சம் அந்த சல்லி சேர்த்துட்டு ஈச்சிய கெப்பில் தான் ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் லேட் ஆகும். அவங்க திடீரெண்டு ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு அட்மிட் பண்ணலாக்கே இது மாதிரி இதுன்னு எஃபெக்ட்ஸோரால் இவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ண போல எனக்கு கொண்டு தான் என்ன வர அந்த ட்ரெயின் வந்துட்டு இந்த எஃபெக்ட்ஸோரா ஒர்க் கிடைச்சிருந்தா எப்படி சரி நான் ஒர்க் பண்ணி இதை மட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி எடுமா காப்பாற்றிச்சிருமே அப்படி ஒரு அதுக்கு ஒருக்க தோணிய. பட் பிரச்சனை இல்லை, எடுமா மௌத்தாக கொள்ள வந்துட்டு ஒரு 25 லட்சமாய் கடன் இருந்தேன். ஆனால் அது எல்லாத்தையும் வந்துட்டு எங்களோட மாமா தான் கொடுத்த போறீங்க போயிட்டு அப்படி அவர் தான் கொடுத்தாங்க. 2-3 வருஷம் நின்று அந்த சல்லியால தான் ஃபுல்லாவே அவர் கெட்டினேன். ஆனா எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, இப்ப நான் இன்கம் அடிக்கத்தால என் உம்மாட கடனை கொடுத்து கொள்ள ஒரு சுச்சுவேஷன் நம்ம இல்லையா, எனக்கு ஒர்க் பண்ண வெளியில போய்த்து ஒன்றும் செய்யல. ஆனா அந்த டைமே எனக்கு ஒரு எண்ணம் இருந்த எப்படி சரி உம்மாட கடனுக்கு ஏதாச்சும் ஒரு இது மாமாவுக்கு கொடுக்கணும். ஏன்னா அவர் ஃபுல்லையுமே இதை நீ உமாக்காக நான் ஒன்றும் செஞ்சும் இல்லை. அதனால அந்த ரீசனுக்காக தான் நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ ஃபர்ஸ்ட் இன்கம் 10,000 ரூபாய் ஏர்ன் பண்ணலாக்கே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்து இதால் எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி அது பிறகுதான் நான் தொடர்ந்துமே ஒர்க் பண்ண ஸ்டார்ட். அடுத்த ஸ்லைட். அடுத்து ஓகே, ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணது இந்த 8 மந்த்லேயே வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன 250 ஓகே எஃபெக்ட்ஸோட வந்துட்டு அந்த சிஸ்டம் மூலமா கிடைச்சி சப்பா சிஸ்டம் கைட் பண்ணி தானே நான் ஒர்க் பண்ணேன். எஃபெக்ட்ஸோரால ஜாயின் பண்ணும் போது அடுத்த ஸ்லைட் என்ன லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சுன்னா, அதாவது நான் இந்த எஃபெக்ட்ஸோரா சூஸ் பண்ணது சொன்னால் இது வந்துட்டு வெளியில எங்கேயும் போயிட்டு ஒர்க் பண்ணிய அந்த மாதிரி பிஸ்னஸ்ல எங்களுக்கு வீட்டில் இருந்து கொண்டே எங்களோட ஃபோனை வச்சு செஞ்சுட்டு போக வேண்டிய மாதிரி பிஸ்னஸ், அதாவது எனக்கு நல்லாவே செட் ஆகிய ஒரு பிஸ்னஸாக இருந்தது. அதனால அடுத்தது இது ஹலால், எந்த ஒரு பெர்மிட் சிஸ்டமோ மற்ற மாதிரி எதுவுமே இல்லை. இது ப்ரொடக்டாக இருக்கலாம், அடுத்தது பிஸ்னஸ் சிஸ்டமாக இருக்கலாம், எல்லாமே ஹலாலாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் ஃப்ரீயாகவே செய்யக்கூடியதா இந்த பிஸ்னஸ் இருந்து. அதனால நான் இந்த எஃபெக்ட்ஸோட சூஸ் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அடுத்த ஸ்லைட். இந்த எஃபெக்ட்ஸோட வந்துட்டு நான் செய்யும் போது என் லைஃப் எப்படி இருந்தேன்னு சொன்னால், இப்போ எல்லாருமே மிடில் கிளாஸ் ஃபேமிலி தானே. இங்கே பணக்காரன் எந்த ஒருத்தவங்க கொஞ்சம் பேர் தான் இருச்சோம், மிடில் கிளாஸ் ஃபேமிலி தானே. ஸோ எங்களோட வீட்டை பொறுத்த வரையில் நான் எங்களோட வாப்பா தங்கச்சி தம்பி அடுத்தவங்க அம்மா அவ்வளோ தான் இருந்துச்சு. இப்போ வாப்பா வந்துட்டு அவ்வளோ பெருசாக ஒர்க் இல்லை, கிடைச்சா போகிற அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. அப்போ அதுக்குள்ள நிறைய எங்களுக்கு வந்து ஆசை தானே, அது செய்யணும், இவங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுக்கணும். பொதுவாக எனக்கு வந்துட்டு எனக்கு செஞ்சு கொள்ளணும் வேண்டிய ஆசையை விட இன்னொருத்தவங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்கணும், இதை வாங்கி கொடுக்கணும், இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கணும் வந்து நிறைய ட்ரீம்ஸ் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டுக்குள்ளேயும் நான் சொன்னேன் அந்த உம்மாட கடன் இது, அடுத்தது எனக்கு தேவையான இதுகள் வேங்கிறதுக்கோ
எதுக்குமே என்கிட்ட போதிய அளவு இன்கமோ எதுவுமே இல்லை. சொல்ல போனா என் அக்கௌண்ட் நான் அக்கௌண்ட் திறந்ததே இந்த எபெக்ஸோரா ஒர்க் பண்ண போக்கெல்லாம் அக்கௌண்ட்டே திறந்து அதே பிறகுதான் என் அக்கௌண்ட்ல ஒரு இன்கமே இருந்துச்சு. எதுக்கு இதாகினா அடுத்த ஸ்லைட். ஓகே, இப்போ வந்துட்டு உண்மையிலேயுமே இந்த பிக்சரை ஜாயின் பண்ணி 8 மந்த் தான். இப்போ வீக்லி ஒரு 90,000 ஏர்ன் பண்ணி, அதாவது மந்த்லி பிரின்சிபல் அந்த மாதிரி அவங்க ஏர்ன் பண்ணி இன்கமை நான் வீக்லி ஏர்ன் பண்ணிக்கணுமான்னு நினைச்ச கூட உண்மைக்குமே ஹாப்பியா இருந்துச்சு. இப்போ எந்த நேரம் நினைச்சாலும் எனக்கு தேவையான திங்ஸா இருச்சலாம், இல்லாட்டி நான் இன்னொருத்தவங்களே குடிக்கதா இருச்சலாம், தாட்டையும் கேட்டுக்கொண்டோ இல்லாட்டி சும்மா இதண்டி கொண்டோ ஈச்ச தேவையில்ல. நான் நினைச்ச உடனே இப்ப தரிசரி ஒன்று வேன் கொடுக்கணும் பண்ணாலும் நான் வேன் குடிக்கிய அளவுக்கு என்கிட்ட ஒரு வசதி இருந்துச்சு. உண்மையிலேயுமே இந்த எபெக்ஸோரா ஒன்றை மட்டும் நான் எட் பண்ண மறந்துட்டேன். இந்த எபெக்ஸோரா இன்கமால நான் சில விஷயங்கள் செஞ்சிருச்சு. ஒன்று வந்துட்டு என் தம்பிக்கு வந்துட்டு நான் ஃபோன் ஒன்று கிஃப்ட் பண்ணேன், ஐஃபோன் ஒன்று. அதோட ஃபோட்டோ எனக்கிட்ட இல்லை, நான் இதில் எட் பண்ணல, ஐஃபோன் கிஃப்ட் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் இந்த நோம்புக்கு வந்துட்டு அம்மாவோட பேரில் நிறைய பேருக்கு நோம்பு இதன்றதுக்கு திங்ஸ் வாங்கி கொடுத்தேன். அடுத்தது ட்ரெஸ் எடுத்தேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்தேன். எனக்குண்டு பெருசா எதுவும் வேங்கல்ல, ஆனா நிறைய பேரு கொடுத்துருச்சு. எனக்கு எல்லாருக்கும் குடிக்கிறதுன்னா அவ்வளோ விருப்பம். அதனால போட்டோஸ் எல்லாம் எடுத்து இதண்டு இல்லை. ஸோ இதெல்லாம் செஞ்சிருச்சு. அடுத்த ஸ்லைட். இதுதான் என் இன்கம் ப்ரூஃப். நிறைய பேர் கேட்கே நானே ஜாயின் பண்ண போல சஃபா தாத்தாட்ட கேட்டுச்சு, உண்மைக்குமே இது இன்கம் வரா, நீங்க அதுல தானே காட்டி அக்கௌண்ட் வந்த மாதிரி காட்டி இல்லைன்னு நான் வேகிட்டே அடிக்க ஒருக்க பேத்தி கேட்கி இன்கம் உண்மைக்கும் கிடைச்சியாண்டு. ஆனா எப்ப நான் இன்கம் எடுத்து அது என் அக்கௌண்ட்டுக்கு வந்தோ அது பொறுத்தான் உண்மையிலுமே எனக்கு நம்பிக்கை வேணாம் அப்ப இன்கம் வர. 10,000 ரூபாய் நான் ஃபர்ஸ்ட் இன்கம் எடுக்கக்குள்ள எடுக்க முன்னுக்கு வந்துட்டு 10,000 ரூபாய் எடுத்தாலே போதும், அதுக்கு போற இன்கம் எடுக்காட்டியும் பிரச்சனையே இல்லை அப்படியே மைண்ட் செட்ல இருந்தேன். ஆனா இப்ப நான் ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்தோம் அது எனக்கு போதாதம்மா, இன்னும் நிறைய இன்கம் எடுக்கணும். ருஷான் சிஸ்டர் அவங்கள பார்க்கலாம் நிறைய இன்கம் ஏர்ன் பண்ணணும் வேண்டிய ஒரு ஆசை இருந்த. இது வந்துட்டு என் இன்கம் ப்ரூஃப். நான் கொஞ்சம் வந்துட்டு இதுல அந்த பிடிஎஃப்ல வந்துட்டு எட் பண்ணிருச்சு. இன்னும் நிறைய இருந்துச்சு, ஆனா இன்கம் வந்தா அதெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அப்படி எல்லாம் விதண்டி கொண்டு இருந்துச்சு. எல்லாருக்கும் ஸ்லைட். ஓகே, இப்ப ஜாயின் ஆகி நான் எப்படியே 250 பாயிண்ட் கம்ப்ளீட் பண்ணேன். அதை நான் அவளோட ஷேர் பண்ணிக்கொள்ளேன். இதை வச்சு அவளுக்கும் அவளோட 250 பாயிண்ட்டை கம்ப்ளீட் பண்ணணும். 250 பாயிண்ட் நீ கம்ப்ளீட் பண்ணணும். இப்ப ஒவ்வொரு மாசமுமே ஆர்டர் போட்டு கொண்டு போயிச்சு தேவையில்லைன்னு, அதனால ட்ரை பண்ணுவோம். இப்ப நான் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு எல்லாரையும் போலதான் நான் ஸ்டேட்டஸ்ல குரூப்ல எல்லாம் போட்டு எனக்கும் ஆர்டர்ஸ் கிடைச்சில்ல. அப்ப நான் வந்துட்டு என் பர்சனல் யூஸ்க்கு தான் இக்னி வெல்கம், அடுத்தது ரிஷ் ஆயில், ஒன்டெரா சோப் அந்த மாதிரி 2-3 ப்ராடக்ட் எடுத்த. ஒரு 35 அந்த மாதிரி எனக்கு ஒரு பாயிண்ட் இதுவாக்குதான் ப்ராடக்ட் எடுத்து நான் யூஸ் பண்ணிட்டு அப்ப அவங்க கேட்கி தானே இது இது எதுக்கும் குடிச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் அடுத்தது வந்துட்டு நானாவே என் ஃபேமிலி கூட தான் ஆர்டர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணேன். எங்க தாத்தா, அடுத்தது எங்களோட மாமி, அந்த மாதிரி எல்லாத்தையும் பேசி ஒத்தட்ட ஒரு ப்ராடக்ட் சரி வேங்கிய மாதிரி நான் 250 பாயிண்ட் கம்ப்ளீட் பண்ணேன். 3 ஆர்டர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணேன். ஃபர்ஸ்ட்டுக்கு நான் என்ன பர்சனல் யூஸ்க்கு எடுத்தேன். அடுத்தது ரெண்டுமே வந்துட்டு என்னோட ஃபேமிலிக்குள்ளேயே தான் நான் கலெக்ட் பண்ணேன். வெளியில இருந்து ஒரு ஆர்டரும் வரல. ஆனா இப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்னகிட்ட திங்ஸ் எடுத்தவங்க மருகா எடுக்க அளவுக்கு அது ரிசல்ட்டா இருந்துச்சு. அடுத்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல நான் ஃபர்ஸ்ட்டுக்கு ஜாயின் ஆகல போட்டுட்டேன், எனக்கு ஆர்டர்ஸ் வரல. ஆனா இப்ப நான் தொடர்ந்து அதை விடாம தொடர்ந்து போட்டு பண்ணிடுச்சு. என்னால சாரி ஆர்டர்ஸ் வர. அடுத்த ஸ்லைட். ஓகே, அது இல்ல அதுக்கு முன்னுக்கு சரி, இது அது இல்ல நான் இப்ப நீங்க வச்சது. இது கிட்ட இருக்கு, இது சஃபாடுக்க. இதுக்கு பிறகு இருச்சு ஸ்லைட்.
இதுதான். அடுத்தது வந்துட்டு இப்ப நான் ஷாப் ஆக்டிவ் பண்ணது ஒரு 8ஆம் மாசம் ஆயித்தான் என் ஷாப்பை நான் 250 பாயிண்ட் போட்டு ஆக்டிவ் பண்ணது. ஆனா நான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் போட்டதுல இருந்தே ரெக்ரூட்மெண்ட்க்கும் ட்ரை பண்ணிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பர்சனல் யூஸ்க்கு எடுத்துன்னு சொன்ன தானே, அந்த டைம்லேயே நான் டீம் டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணியமா இருந்தேன். ஏண்டா அப்ப என்ன கொண்டு விளங்கினா இதுல வந்துட்டு ஆர்டர்ஸ் வந்து முக்கியம் இல்லை, டீம் தான் டெவலப் பண்ணணும்னு வந்து எனக்கு விளங்கினதுனால நான் டீமை மட்டும் தான் மெயினா பாக்கியேன். ஆர்டர்ஸ்க்கு ட்ரை பண்ணியே தான் 250 கம்ப்ளீட் பண்ண மட்டும் தான் நான் ட்ரை பண்ணியது. அதுக்கப்புறம் நான் அந்த டைம்ல இருந்தே டீம் டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணினதுனால நான் ஷாப் ஆக்டிவ் பண்ணி ஒரு ஒரு கிழமையில மாதிரியே ஃபர்ஸ்ட் இன்கமும் எடுத்துட்டேன். என்ன வந்துட்டு 8ஆம் மாசம் தான் நான் ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்தது. உண்மையிலேயுமே நான் இல்ல ஜாயின் ஆகி ஃபர்ஸ்ட் ஆர்டர் போடி இதாரிச்சலாம், இன்கம் இன்னும் கிடைச்சல இந்த டிலே அந்த கவலைப்பட்டு கொண்டு இருந்துச்சு. எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒன்று சொல்லி நீங்க இதுல ஜாயின் ஆக கொள்ளி 250 கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களோட டீமை டெவலப் பண்ணதுக்குன்னு சொல்லி இருக்க வேணாம். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் போடிட்டோடய டீமே டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா நாங்கள் இன்கம் எடுக்கணும்னு நினைச்சோன்னா மெயினாக எங்களுக்கு டீம் வேணும். டீம் இருந்தால் தான் இன்கம் உண்டு எங்களால் ஏர்ன் பண்ணிடும். அதே நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆர்டர் போட்டதுலேருந்து ட்ரை பண்ண போல 250 பாயிண்ட் கம்ப்ளீட் பண்ண பிறகு ஒரு ஷார்ட் டைம்லேயே எங்களுக்கு இன்கம் எடுத்து அடுத்தடுத்த இதுக்கு போகிற மாதிரி இருக்கும். அடுத்த ஸ்லைட். ஓகே, உண்மையிலேயுமே வந்துட்டு இந்த எபிசோட ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய பேர் வரலாம், ஆனா தாருக்கு இந்த எபிசோடால இன்கம் எடுக்கணும் இப்ப நிறைய பேர் சொல்லி ஒரு ட்ரீம் இருக்கு. உண்மையிலேயுமே அது அவங்களுக்கு ட்ரீமாவே இருந்தா அவங்க அதை உண்மைக்குமே அதை அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சா இதுல அவ்வளோ பெருசா கஷ்டமான ஒர்க் ஒன்றுமே இல்லை. இப்ப நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டு இன்கம் எப்பயும் வரும் தான் பார்த்து பண்ணிச்சு. ஆனா இன்கம் வரக்கூடிய ஸ்டெப்ஸை வந்துட்டு சரியா ஃபாலோ பண்ணியும் இல்லை, அது மாதிரி செய்தவும் இல்லை. கொஞ்சம் ஒரு 2 தடவை செஞ்சுட்டு அப்படியே செட் ஆகி இன்கம் வரல அப்படின்னு சொல்லி லெஃப்ட் ஆகி போய்க்கிறீங்க. அப்படி லெஃப்ட் ஆகி போக வேணாம். இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாரும் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்துட்டு உண்மைக்குமே இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி தந்த சாம்பியன்ஸ் இருக்குத்தான் நல்லா பறக்கச் செய்யணும். அடுத்த விஷயம் வந்துட்டு இவ்வளவுதான் ஸ்டோரி. நான் வெந்தியும் பேசப்படாதுன்னு சொல்லிட்டு இதுக்குன்னு வரல, சும்மா தோணுனதெல்லாம் பேசிட்டேன். நான் பேசின ஏதாச்சும் ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி. ஓகே, அவ்வளவுதான். ஜிசாக்கெல்லாம் ஹை. தேங்க்யூ சஃபா அண்ட் முஷாஃபிரா. உண்மையிலே வந்து நான் இன்னைக்கு ட்ராவல்ல இருந்தேன். அப்படி இருந்து இந்த மீட்டிங் கண்டிப்பா ஒவ்வொரு விஷயங்களும் கேட்கணும்ன்றதுக்காக அவ்வளோ கேட்டுட்டே வந்தேன். அவ்வளோ ஹாப்பியா இருக்குது. முக்கியமா சஃபா வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து ஒரு லேண்ட் வாங்கியிருக்காங்க. மற்ற விஷயங்கள் கூட அவ்வளோ இதா இல்லை, பட் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில வந்து ஜஸ்ட் ஒரு 10 months 10 மாசத்துக்குள்ள ஒரு பிஸ்னஸ்ல ஏர்ன் பண்ணி ஒரு லேண்ட் வாங்குற அளவுன்னு சொல்லும் போது நீங்க ஒவ்வொரு ஆளுமே யோசிச்சு பாருங்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்க எந்த அளவுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம்ன்றது. அடுத்தது உண்மையிலே முஷாஃபிரா முஷாஃபிரா பற்றி சொல்லணும்னா நான் என்ன சொல்லுவேன்னா, மற்ற எல்லாருமே இப்ப இதுல இருக்கிற ஒவ்வொரு ஆக்களுமே நாங்க ரீசன் சொல்லுவோம் தானே, ஏதோ ஒரு காரணம் சொல்லுவோம். நீங்களே உங்கள்ட்ட கேளுங்க, இதை தாண்டி எங்களுக்கு ரீசன் சொல்றதுக்கு இருக்காண்டு. சரியா, ஆர்டர்ஸ் இல்லைன்னு சொல்றாக்களா இருக்கலாம், டீம் டெவலப்மெண்ட் பண்ண கஷ்டம்னு சொல்றாக்களா இருக்கலாம், எனக்கு கதைக்கு வராதுன்னு சொல்றாக்களா இருக்கலாம், என்னது இந்த மாதிரி நாங்க நிறைய ரீசன் சொல்லுவோம் தானே, எனக்கு டைம் இல்லை அப்படி இப்படின்னு நாங்க நிறைய ரீசன் சொல்லுவோம். ஸோ நீங்களே உங்கள்ட்ட கேட்டு பாருங்க. முஷாஃபிராவோட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நான் இந்த இடத்துல வந்து அவங்களோட குறைகளை வந்து நான் இதா கதைக்கல. சரியா, இன்றைக்கு இவங்க எல்லாமே இப்ப நாங்க வந்து என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, இவங்களை பார்த்து இப்ப இவங்க இப்படி இருக்காங்களேன்றதுக்காக எல்லாம் பாவப்படணும்னு இல்லை. ஆனா அவங்களோட அந்த கான்ஃபிடென்ட் எல்லாருக்குமே பொதுவானது. இதே மாதிரி எங்க டீம்ல இன்னொரு ஆள் ஜாயின் பண்ண போறாங்க. நான் அவங்களோட எனக்கு ரீசெண்டா கொஞ்சம் இதனால கதைக்க கிடைக்கல. அவருக்கு வந்து கண் பார்வை இல்லை, பிறந்ததுல இருந்தே கண் பார்வை இல்லை. ஆனா சாதிக்கணும்னு நினைச்சு கொண்டிருக்கிறார். மண்டே நான் அவரோடையுமே கதைக்கிறதுக்கு எங்க டீம்ல ஷிமர் வந்து ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு உண்மைக்குமே இதெல்லாம் அவ்வளோ ஹாப்பியா இருக்குது. இவங்க எல்லாருமே வந்து ஏர்ன் பண்ணும் போதும் இங்க இன்னொரு விஷயம் என்று சொன்னா, எல்லாருக்குமே பொதுவானது ஒரு விஷயம் வந்து ஆர்வமும் எங்களோட தன்னம்பிக்கை. சரியா, சோ இதெல்லாம் யார்கிட்ட இருக்குதோ கண்டிப்பா எங்களால அச்சீவ் பண்ண முடியும். நீங்க எல்லாருமே இந்த மீட்டிங் முடியும் போது
உங்கள்ட்ட கேளுங்க, நாங்க சொல்ற ரீசன் எல்லாம் ஒரு காரணமா? இதெல்லாமே உண்மையிலே ஒரு வேலிடா இருக்குதா என்றதை நீங்களே உங்கள்ட்ட கேட்டு பாருங்க. உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் கிடைக்கும். சரியா? ஓகே. உண்மைக்கும் இன்றைய மீட்டிங் வந்து அவ்வளோ அது எமோஷனலாவும் சரி, வேற லெவல்ல இருந்துச்சு. எனக்கு கூட ஒரு என்ன நான் மோட்டிவேட் பண்ணிக்கொள்றதுக்கு எனக்கு ஒரு பூஸ்ட் வர்ற மாதிரி அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. ஆம் இதத்தான் இந்த வெளியில இந்த பிசினஸ பத்தி கூடாண்டு கதைக்கிறாக்களோ, அல்லது ஹராம்ன்னு சொல்றாக்களோ, இந்த மாதிரி விஷயங்கள பார்க்கணும். என்ன? இன்னைக்கு இவங்களோட லைஃப் சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லும்போது, ஒரு ஸ்கூலுக்கு போனதில்ல, யாரோடையுமே ஒழுங்கா கதைச்சில்ல, தன்ட லைஃப சேஞ்ச் பண்ணணும், தன்ட அம்மாட கடன குடுக்கணும் என்று சொல்லி ஏங்குற ஒரு பிள்ளை, தனக்கு வந்து தன்ட ட்ரீம்ஸ் எல்லாமே அச்சீவ் பண்ணணும் என்று சொல்லி, அதுக்கு ஒரு வழி கிடைக்காதான்னு இருந்த ஒரு ஆளுக்கு, இன்னைக்கு வீட்ல இருந்துட்டே இன்னைக்கு ஏர்ன் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லும்போது, எப்படி இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து எங்களுக்கு கூடாது, அல்ல இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஹராம்ன்னு சொல்றதுக்கு எங்களுக்கு மனசு வருதோ தெரியாது. சரியா? ஓகே. தேங்க் யூ சஃபா அண்ட் முஷாஃபிரா. எனக்கு முக்கியமா ஸ்பெஷலா மெட்டாக்கிக்கு எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியல. பட் ஸ்பெஷலா எனக்கு வந்து அவ்ளோ ஒரு என்ன சொல்றது? அவ்ளோ ஒரு ஹேப்பியா இருந்துச்சு. உண்மைக்குமே வார்த்தையே இல்ல. சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. எனக்கு அவ்ளோ ஹேப்பியா இருந்துச்சு. இப்ப கூட கதைக்க இயலாத சிச்சுவேஷன்ல கூட நான் ஒரு ஓரமா வந்து கதைச்சிட்டு இருக்கிறேன். என்னன்னு சொன்னா, எனக்கு அவ்ளோ ஒரு அந்த சந்தோஷத்த வெளிப்படுத்தணும்ன்றதுக்காக. தேங்க் யூ முஷாஃபிரா அண்ட் சஃபா. ஓகே. ஸோ நான் மீட்டிங் எண்ட் பண்றேன். தேங்க் யூ.